நீங்கள் வந்து ஒரு ஒரு கேப்டனை க்ரூம் பண்ணோன்னு நீங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இது கேப்டன் மட்டும் இல்லாமல் ஐ ஃபீல் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்வால்வ்டாக இருப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில். ஒரு கோச், ஒரு டீம் மேனேஜ்மெண்ட், ஒரு செலக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ஒத்து போக இருந்தால் தான் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஐ நோ நம்பர்ஸ், அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே 100% வேலிட். பட் எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் இவர்கிட்ட தான் அடுத்த வந்து கேப்டன்சி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இவர் கையில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க. அந்த பிலீஃப்காக நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பிகாஸ் ஐ நோ வாட் எவர் நம்பர்ஸ் they are talking about are absolute fact. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒப்படைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம். இதுக்கு மேலே ஒரு நல்ல டீமை உருவாக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ஸ் ஆர் நானி மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கிற ஆஸ்திரேலியன் டீம்ஸ் ஆஃப் த பாஸ்ட், உங்களுக்கு நல்ல ஒரு டீம் ஏற்கனவே இருந்துச்சு. ஈவன் விராட் டேக் ஆன் பண்ணும் போது கேப்டன்சி அவருக்கு வந்து ஒரு நல்ல டீம் ஏற்கனவே இருந்துச்சு. இது கம்ப்ளீட்லி நியூ டீம். உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா தான் நம்பர் 1 பிளேயர், கேப்ட் பிளேயர் வித் 80 டெஸ்ட். ஒரு 50 டெஸ்ட் ஆடின பிளேயரே கிடையாது. ஸோ ஒரு புது டீம் இவருக்கு தலைமையில் உருவாக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் சரின்னு சொல்லுவேன்.